பத்திரப்பதிவுத்துறையில ஊழலே நடக்கல, பத்திரப்பதிவுத்துறை ரொம்ப கிளியர் கண்ட் எல்லாரும் நம்பிடுவாங்க. எல்லாம் அடே எவ்வளவு அருமையா சொல்றாப்ல பாருங்க. இப்ப இது ஒன்னொன்னு அந்த பத்திரப்பதிவு சம்பந்தமா வர்ற விஷயத்துல பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, அப்புறம் வந்துட்டு ஹெச்ஆர்என்சி 3 சேர்ந்து ஒரு குழு போட்டிருக்காங்க. இந்த 3 சேர்ந்து போட்ட குழுவில் தான் 1960 இருந்து 2026 வரைக்கும் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல உள்ள சொத்துக்களாக இருக்கட்டும், மற்ற சொத்துக்களாக எல்லாத்தையும் அறுவடை வீடுகளில் ஆட்டையை போட்ட எவனோ அவங்க பூரா தூக்குறதுக்கு அமைச்சர் ரமேஷ் கிளம்பிட்டாப்புல. தேவையில்லாமல் விட்டுருந்தா 10 அமைச்சராக இருந்திருப்பாப்புல. அந்த ஆள் மேல 100 கோடி என்னையோட 100 கோடி உங்களை பூரா புரட்டை எடுக்கிறேன்னு சொல்லி கிளம்பி சொந்தக்காரர் யாருக்கு 100 கோடி வாங்குற அளவுக்கு யாருக்கு தேடி பார்த்துருக்காப்ல. அதுவும் சொல்றாப்ல பிரச்சனை இல்லை, என் சொந்தக்காரர் 100 கோடி நீங்க அடையாளம் காட்டுங்க. பதறாப்ல 100 கோடிலாம் எனக்கு எப்படி என்றது கூட தெரியாது. இதெல்லாம் பான் கிரிமினல் மட்டும்தாங்க 100 கோடிலாம் அடிக்க முடியும். பதவிக்கு வந்து 3 மாசத்துல. ஆனா இவர் எப்படி பண்ணுவாப்ல பாவம். ஆனா இவர் வந்து பிராண்ட் பண்றாங்க. ஏன்னா கொஞ்சம் துடுக்க பேச்சு போறாப்ல எல்லாரும். அது ஒண்ணு கேஸ்ட் இடிக்கிறதுனால வந்து ரொம்ப வந்து இதாகி போச்சு. இப்போ என்னன்னா என்னையவா நீங்க வந்து டார்கெட் பண்ணீங்க, எது வரைக்கும் எவன் தொட்டிங்களோ கோயில் சொத்தை பூராத்தையும் தூக்குடா அப்படின்னு பூரா தூக்க ஆரம்பிச்சாப்புல. பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, அப்புறம் அறநிலையத்துறை 3 சேர்ந்து ஒரு குழுவை போட்டு தோண்ட ஆரம்பிச்சாங்க. இனி அடுத்து வரக்கூடிய காலில் பாருங்க, அந்த கோயிலில் 50 கோடி ஆட்டையை போட்டிருக்காங்க, இந்த கோயிலில் 100 கோடி ஆட்டையை போட்டிருக்காங்கிற செய்தி அடுத்து வரக்கூடிய காலங்களில் இது பரபரப்பாக போகும்.